வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வெள்ளை அங்கி தரிக்கப்பட்டவர்களாக ஒரு திரள் கூட்ட மக்கள் நிற்கிறார்கள். சகல ஜாதிகளிலும் இருந்து, சகல கோத்திரங்களிலும் இருந்து, சகல பாசை பேசுகிற மக்களில் இருந்து திரளான கூட்ட மக்கள் வெண்ணங்கி தரிக்கப்பட்டவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். சிங்காசனத்திற்கு முன்பாக வெண்ணங்கி தரிக்கப்பட்டவர்களாக நிற்கிற அந்த கூட்டத்தில நாம் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா ஊர்ல இருந்தும் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக வெண்ணங்கி தரித்து நிற்கிறார்கள். எல்லா நாட்டில் இருக்கிற மக்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக வெண்ணங்கி தரித்து நிற்கிறார்கள். எல்லா பாசை பேசுகிற மக்களும் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். அந்த கூட்டத்துல நாமும் வெண்ணங்கி தரித்தவர்களாக நிற்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நாம ஒரு நாளில வெண்ணங்கி தரிக்கப்பட்டவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கணும். சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற கூட்டத்தினுடைய காரியம் என்ன என்று 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நாம வெண்ணங்கி தரிப்பிக்கப்பட்டவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்மோடு கூட இயேசு வாசம் பண்ணுவார். நம்மோடு கூட இயேசு வாசம் பண்ணுகிற அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நாம் ஒவ்வொருவரும் கலந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்துல அவரை சேவிக்கிற ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு வெண்ணங்கி ஆயத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு வெண்ண அங்கியை கொடுத்து சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மளை நிறுத்தி இரவும் பகலும் இயேசுவை சேவிக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். நமக்காக அந்த ஆசீர்வாதம் ரெடியா இருக்குது. ஒரு நாள்ல சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க போகிறோம். நின்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 16வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. பாருங்க, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த பூமியில நமக்கு பசி வருகிறது. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் தாகம் அடைகிறோம். வெயிலுக்கும் உஷ்ணத்திற்கும் நம்ம பயந்து போகிறோம். ஆனா பரலோகத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற பொழுது நாம பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாவது நம்ம படப்போவது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார்.
அடுத்து பாத்தீங்கன்னா 17வது வசனம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த பூமியில எவ்வளவு நீங்க அழுது இருக்கிறீங்க, இந்த பூமியில எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறீங்க. ஆனா இங்க வடித்த எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் செய்கிற ஒரு நாட்கள் பரலோகத்திலே உண்டு. நம்ம கண்ணீர் எவ்வளவு வடிச்சோமோ, எவ்வளவு பாரப்பட்டோமோ, எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ, எல்லாவற்றிற்கும் பரலோகத்துல நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நமக்காக வெண்ணங்கி ஆயத்தமாயிருக்கிறது. சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய, சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று இரவும் பகலும் அவரை சேவிக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது, நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இதை குறித்து நிறைய காரியங்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டு, முந்தின வானம் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரம் இல்லாமல் போய்விட்டது. பாருங்க, இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த வானம், இப்பொழுது நாம் நிற்கிற இந்த பூமி, இவைகளெல்லாம் ஒழிந்து போக போகிறது, இவைகளெல்லாம் சுருட்டப்பட போகிறது. இந்த வானம் அகன்று போக போகிறது. பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளுமே எரிந்து அழிய போகிறது. 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழகுகளும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. பாருங்க, இப்ப இருக்கிற எல்லாமே ஒரு நாளில அழிய போகிறது. இப்போ நாம் பார்க்கிற எல்லாமே அழிய போகிறது. ஆண்டவர் நமக்காக நீதி வாசம் பண்ணுகிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். அந்த புதிய வானத்திலும் அந்த புதிய பூமியிலும் தான் சிங்காசனத்திற்கு முன்பாக அவருடைய ஆலயத்தில இரவும் பகலும் சேவிக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அங்கே அழுகை கிடையாது, அங்கே துயரம் கிடையாது, அங்கே மரணம் கிடையாது. எப்பொழுதுமே கர்த்தரை சேவிக்கிற, இரவும் பகலும் அவரோட கூட வாசம் பண்ணுகிற அந்த மேன்மையான இடம், அதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள நாம எல்லாரும் போகணும். அந்த பரலோகத்துல போய் எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினபடினாலேதான் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னா அது தங்கமயமான ஒரு நகரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. 21வது வசனம் சொல்லுகிறது, 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. பாருங்க, தெருவெல்லாம் சுத்தமான தங்கம் எப்படி இருக்கும், அதே போல தங்கத்தினாலே ஆண்டவர் நமக்காக ஸ்தலத்தை, நகரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு இந்த பூமியிலிருந்து போகிற பொழுது அவர் சொல்லி போனார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவின் வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதா கிட்ட அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அநேக இடம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது எப்படிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னா, தங்கமயமான ஸ்தலம். தங்கமயமான இடத்திற்குள்ள நீங்களும் நானும் வாழ போகிறோம். உலகத்துல எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு நிந்த, எவ்வளவு அவமானங்களை நம்ம சகித்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் நமக்கு பிரதிபலனாக ஆண்டவர் பரலோகத்துல அழுகை இல்லாத, மரணம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அந்த இடத்துல போய் நித்தியமாய்,
அதற்கு நாட்கள் கணக்கெல்லாம் கிடையாது, வருட கணக்கெல்லாம் கிடையாது. நித்தியமாய் நாம் இயேசுவோடு கூட வாழ போகிறோம். அங்கே மரணம் என்பதே கிடையாது. மரணம் இல்லாத, அழுகை இல்லாத, வியாதி இல்லாத ஒரு நித்தியமான ஒரு இடத்திற்குள்ள நாம போக போகிறோம். நமக்காக வெண்ணங்கி ஆயத்தமாய் இருக்கிறது. வெண்ணங்கி தரிக்கப்பட்டவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் இயேசுவை சேவிக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவம், இத்தனை நிந்தனை, இத்தனை அவமானம் எல்லாவற்றையும் நம்ம சகித்து வாழ்வது எதற்காக என்றால் அந்த தங்கமயமான இடத்திற்குள்ளே போய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியில வருகிற அத்தனை பாடு உபத்திரவங்களை எல்லாம் நம்ம சகிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருகிறது. இல்லைன்னா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துடலாம், எப்படி வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா அந்த ராஜ்யத்திற்குள்ள தங்கமயமான இடத்திற்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, நமக்கு வெண்ணங்கி தரிக்கப்படணும் அப்படின்னா பாடுகளையும் உபத்திரவங்களையும் நம்ம சகிச்சுதான் ஆகணும். எல்லாரும் வாழ்றது போல நம்ம வாழ முடியாது, எல்லாரும் பேசுறது போல பேச முடியாது. எனக்கு பரலோகம் வேண்டாம், அந்த தங்கமயமான வீடு வேண்டாம் அப்படின்னு நம்ம விரும்பினா இஷ்டப்படி வாழலாம், இஷ்டப்படி பேசலாம், எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனா எனக்கு அந்த பரலோக பாக்கியம் வேணும், எனக்கு வெண்ணங்கி வேணும், நான் ஆண்டவரை சேவிக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு விரும்பினா ஒரு சில காரியங்களை விட வேண்டியதை நம்ம விட்டுத்தான் ஆக வேண்டும். பரலோக வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நமக்காக ஆண்டவர் பார்த்து ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஸ்தலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தங்கமயமான வீட்டை ஆண்டவர் உங்களுக்காக கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம ஞாபகத்துல வைக்க வேண்டும். சரி, இந்த தங்கமயமான வீட்டுக்குள்ள போகல அப்படின்னா அடுத்தது என்ன? அது நரகம். நரகம் நரகம் அதுவும் நித்தியமானது. எப்படி பரலோகம் நித்தியமானதோ அதே போல நரகமும் நித்தியமானது. நரகம் ரொம்ப மோசமான இடம். அக்கினியில தூக்கி போட்டாங்க அப்படின்னா புழு சாகாது, புழு அவியாது. எப்பவுமே வேதனை வேதனை வேதனை. ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்ம அந்த தீயில கை வச்சாலே எவ்வளவு சுடுது பாருங்க. ஆனா நித்தியமாய் 1000மோ 2000மோ 5000மோ 10,000 வருஷமோ அதுக்கு அளவே கிடையாது. நித்தியமாக வேதனையை சகித்தே ஆக வேண்டும். ஒண்ணு பரலோகம், பரலோகத்துல நித்திய சந்தோஷம், அங்க ஆடல் பாடல் எல்லாமே மகிழ்ச்சி தான். ஆண்டவரோடு கூட ஆராதிக்கிற அந்த வாழ்க்கை தான் நமக்கு பரலோகத்துல. ஆனா நரகம் அப்படி அல்ல, அது வேதனையுள்ள இடம். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒன்று பரலோகத்திற்கு போனோம், அல்ல அப்படி நரகத்திற்கு போனோம். இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்திற்கு இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் பொய்யே ஆக வேண்டும். யாரும் நடுவுல இருக்க முடியாது. நரகத்திற்கும் போக மாட்டேன், பரலோகத்திற்கும் போக மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. ஒண்ணு பரலோகம் போனோம், பரலோகம் கிடைக்கலையா அடுத்த நொடி நரகம். இந்த ரெண்டு இடத்துல நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு எந்த இடத்திற்கு போவதற்கு நீங்க தீர்மானம் பண்ண போறீங்க? எந்த இடத்திற்கு போகணும் அப்படின்னு விரும்புறீங்க? நம்ம எல்லாருமே பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னு விரும்பித்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பணி என்றும் பாராம, இரவென்றும் பாராம இந்த இடத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் பரலோகத்திற்கு போகணும், இயேசுவோடு கூட வாழணும், அந்த ஆலயத்துல போய் இவரை இரவு பகல் அவரை சேவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த தங்கமயமான வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, எப்போதும் சந்தோஷம் நிறைந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்
பரிசுத்தமாய் வாழணும். அந்த ஒண்ணு மாத்திரம்தான் வேதம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதே தவிர வேற எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அந்த தங்கமயமான இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நித்தியமா வாசம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவை பரிசுத்த வாழ்க்கை. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியும். அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள போய் அவரோடு கூட நித்தியமாய் வாழ முடியும். அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பரிசுத்தம் ஒன்று மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். நம்முடைய திறமையோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய ஆஸ்தியோ, நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய அதிகாரமோ எதுவுமே பரலோகம் போவதற்கு நமக்கு உதவி செய்யாது. அதனால்தான் பணம் படைத்த ஒரு மனிதன் இயேசு கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஏராளமான பணம் இருந்தது. அவன் கேட்கிறான், என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அத நீ என்ன பண்ணு, விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன நீ பின்பற்று, உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். பணம் பரலோகத்திற்கு நம்மளை கொண்டு செல்லாது. நம்முடைய படிப்பு பரலோகத்திற்கு நம்மளை கொண்டு செல்லாது. நித்தியமான அந்த தங்கமயமான அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா நமக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எம்பி யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. நமக்கு தேவை பரிசுத்தம். ஏன்னா இந்த பூமியில எவ்வளவு பாடுகளையும், எவ்வளவு உபத்திரவத்தையும், எவ்வளவு காரியங்களையும் நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மரித்த பிற்பாடு நாம பரலோகத்துல போய் நித்தியமாய் அவரோடு கூட வாழ வேண்டும். பாருங்க, பரலோகத்துல பட்சபாதம் என்பது கிடையாது. பரலோகத்திற்கு நம்ம போவதற்கு ரெக்கமெண்ட் எல்லாம் எடுபடாது. யாரு சொன்னாலும் அந்த இடத்துல கேட்கப்படவே மாட்டாது. நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து பரலோகம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குது அப்படின்னு தெரியும். நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க பிசாசை துரத்தினோம், ஆண்டவரே நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஆண்டவரே நாங்க அற்புதங்களை செய்தோம். பாருங்க, பரலோகம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குது. அங்க எந்த விதமான பட்சபாதம் இல்லை என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அநேகர் சொல்றாங்க, ஆண்டவரே நான் பிசாசை துரத்திட்டேன், ஆண்டவரே நான் அற்புத அடையாளங்களை நடப்பித்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை யாருன்னே தெரியாது. இதுல இருந்து பரலோகம் எவ்வளவு கண்டிஷனா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். பிசாசு துரத்தினவரு அவரு நினைச்சுக்கிட்டு வர்றாரு, நான் பிசாசெல்லாம் துரத்திட்டேன், அதனால எனக்கு பரலோகத்தை ஆண்டவர் தந்துருவார் அப்படின்னு போறாரு. ஆண்டவர் சொல்ற, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு நீ அகன்று போ. தீர்க்கதரிசி போறாரு, எப்படியும் பரலோகத்துக்கு போயிடலாம்ல, ஏன்னா நான் எவ்வளவு பேருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரன் என்னை விட்டு நீ அகன்று போ. நான் அற்புத அடையாளங்களை
கர்த்தருக்காக நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு அவர் போறாரு. அவரை பார்த்து சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய செய்கை சரியில்லை, அவருடைய செய்கை சரியில்லை. ஆண்டவர் இன்றைக்கு செய்கையைத்தான் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம வெளி வேஷம் போட்டு இயேசு ஏமாற்ற முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய நினைவை பார்க்கிறார், நம்முடைய சிந்தனையை பார்க்கிறார், செயல்களை பார்க்கிறார். ஏனென்றால் நமக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை ஆண்டவர் வைத்து ஒவ்வொரு நாளும் அதை குறித்து எழுதி கொண்டே இருக்கிறார். நாம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிற சகலமும் நம்மை குறித்து பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள்ல யாரும் நம்மளை பத்தி சொல்லுங்க அவசியமே இல்லை. இவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி, உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஆண்டவர் அப்படின்னு சொல்லுங்க அவசியமே இல்லை. எல்லாமே அவருக்கு தெரியும். அதனாலதான் தீர்க்கதரிசிகளை கூட உள்ள விடல, அற்புத அடையாளங்களை நடப்பித்தவர்களை கூட உள்ள விடல, பிசாசுகளை துரத்தினவர்களை கூட உள்ள விடல. செய்கை மாத்திரமே முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில யார் சரியான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தங்கமயமான இடம். அந்த தங்கமயமான இடத்துக்குள்ள போகல அப்படின்னா அடுத்தது என்ன, தானாவே பிசாசனுடைய ஆட்கள் நரகத்திற்கு கொண்டு போயிடுவாங்க. நரகம் மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் நரகம். இன்னைக்கு நரகத்திற்கு சாத்தா என்ன பண்றான், பிசாசு என்ன பண்றான்னா ஆட்களை திரள் திரளாய் கொண்டு போகிறான். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அந்த வழியில போயிடக்கூடாது. நரகத்திற்கு போற வழி விசாலமான வழி, அதுல நிறைய பேர் போறாங்க. ஆனா பரலோகத்திற்கு போகிற வழியானது இடுக்கமான வழி. இதுல போறவங்க சிலர் தான். அந்த சிலர் என்கிற அந்த கூட்டத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று விரும்பிதான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நரகத்திற்கு போகிற மக்கள் பலர். அந்த பலர் என்கிற அந்த கூட்டத்துல நாம போயிடக்கூடாது. அது ரொம்ப கொடுமையான இடம், அது ரொம்ப மோசமான இடம், அது அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், வேதனை வேதனை வேதனை. ஆனா இன்னொரு புறத்துல ஆண்டவர் நமக்காக தங்கமயமான ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். அந்த தங்கமயமான வீட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூமியில நம்ம பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. ஆகையினால இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம பேச்சு பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய செயல்கள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய நடக்கை பரிசுத்தமா இருக்கணும். அதனால்தான் பேதுரு சொல்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, உங்களை அழைத்த இயேசு பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, சிங்காசனத்தில் அமரப்போகிற அந்த இயேசு பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நாமும் நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்துல பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 100 காரியத்துல 99 காரியம் உண்மையா இருந்துட்டு ஒரு காரியத்துல நம்ம தப்பு பண்ணிட்டா கூட பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாது. அந்த பாவம் நம்மளை பரிசுத்தமாய் வாழ விடாதபடிக்கு நரகத்திற்கு கொண்டு போயிடும். அதனால இன்னைக்கு பூமியில வாழ்கிற நாட்களில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் புதிய வானத்தை வச்சிருக்கிற, புதிய பூமியை வச்சிருக்கிற, உங்களுக்காக தங்கமயமான வீடு ஆயத்தமாய் இருக்கிறது. நித்திய நித்தியமா என்னோடு கூட வாழ்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் மகனே மகளே. ஆகையினாலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். எப்படி வேணாலும் வாழணும் அப்படின்னு வாழ்ந்தா நரகம்தான். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கிறபடி வாழ்ந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்குதா, கையை வெட்டி போட்டுருது. காலை இடரல் உண்டாக்குதா, காலை வெட்டி போட்டுருது. கண்ணு உனக்கு இடரல் உண்டாயிருக்குதா, கண்ணை பிடிங்கி போட்டுரு.
நீ ஒத்த கண்ணனா பரலோகத்திற்கு வந்தா பரவாயில்ல, ஒத்த கையினா பரலோகத்திற்கு வந்தா பரவாயில்ல, ஒத்த கால் நொண்டியா வந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ பாவத்தோடு கூட பரலோகத்திற்கு வரவே முடியாது. ஆகையினால பரலோக ராஜ்யத்திற்காக எதையும் இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். சும்மா பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு அப்படியே தந்துட மாட்டார். அதற்காக தியாகம் செய்யணும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன். அதனால இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துல அந்த பிரயாணத்துல இருக்கிற நம்மளை எதெல்லாம் தடை பண்ணுதோ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் பார்த்து பார்த்து ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். நமக்காக தங்கமயமான வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்காக வெண்ணெஞ்சி ஆயத்தமாய் இருக்கிறது. ஆகையினாலே நம்ம பரிசுத்தமாய் வாழ்வோம் என்றால் ஒரு நாளில் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கிற பொழுது வாமகனே வாமகனே என்று சொல்லி நமக்கு வெண்ணெங்கியை கொடுத்து அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிறுத்தி இரவும் பகலும் அவரை சேவிக்க வைத்து நம்மை அழகு பார்க்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. அதனால்தான் இன்னைக்கு உங்களெல்லாம் கூட்டிட்டு ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இஷ்டப்படி வாழாதுங்க, இஷ்டப்படி பேசாதுங்க, இஷ்டப்படி நடக்காதுங்க. வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக உங்களுடைய பேரில நான் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த வார்த்தைகளுக்கு நேராக நீங்க திரும்புவீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் பரலோக ராஜ்யத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். நரகத்துக்கு தப்பிச்சிடலாம். நரகம் ரொம்ப மோசமான இடம், கொடுமையான இடம். அந்த இடத்துக்கு நாம யாரும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார். நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். நாம நரகத்திற்கு போகக்கூடாது, நாம பரலோகத்திற்கு போகணும், தங்கமயமான வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு தன்னுடைய சரீரத்தை பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில நமக்காக சிந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பாவத்தோடு கூட நம்ம இருப்போம் அப்படின்னா, பாவ சிந்தனையோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவம் சாதாரணதல்ல, பாவம் சாபமாய் மாறி சந்ததி சந்ததி வரைக்கும் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் வாழ விடாது கண்ணீர் வெடிக்க வைக்கிறோம். அதனால பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இயேசு கிட்ட இயேசுவே பாவத்தை மன்னியும், இனி பரிசுத்தமா, இனி உண்மையா, இனி உத்தமமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்மளை அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி அந்த வெண்ணங்கி தரித்து ஆண்டவர் சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மளை நிறுத்தி அழகு பார்ப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? பரிசுத்தத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம், 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 பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம பரலோகம் நமக்கு கிடையாது. பரிசுத்தம் ஒன்று மாத்திரமே அந்த நித்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நரகம். நரகம் வேணுமா பரலோகம் வேணுமா? நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்னாடி ஆண்டவர் அழகான தோட்டத்தை வச்சிருந்தார். இதை செய், இதை செய்யாதன்னு சொன்னார். இதை நீ செஞ்சா உனக்கு மரணம் வந்துடும், இதை செய்யல அப்படின்னா நீ நித்தியமாய் வாழலான்னு 2 வகையான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு முன்னாடி விட்டுட்டார். ஆனா அவங்க கொஞ்ச நாள் நல்லதை தெரிந்து கொண்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கெட்டதை தெரிந்து கொண்ட உடனே சகல ஆசீர்வாதத்தையும் இழந்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அந்த தோட்டத்துக்குள்ள மறுபடியும் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. பாவத்தை நிமித்தம் அனைத்தையும் இழந்தவர்களாக ஆதாமும் ஏவாளும்
வெளியேறுகிறார்கள். இந்த ஆதாமையும் ஏவாளையும் மறுபடியும் அந்த இழந்த தோட்டத்திற்குள்ளே கொண்டு போவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார். அவர் வந்து சொன்னார், நான் உனக்காக ரத்தம் சென்றிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஆகையினால என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி என்ன விசுவாசிங்க, என்ன நம்புங்க, என்கிட்ட பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்க, நான் அந்த ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த மறுபடியும் அந்த தோட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் நித்தியமாய் வாழ வைப்பேன் என்று இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசுதான் இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா என்று அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த சத்தத்திற்கு, இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம கீழ்ப்படுவோமா? நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுங்க, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, பக்கமா திரும்ப மாட்டாயா? என்னுடைய மகனே, பக்கமா திரும்ப மாட்டாயா என்று கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கரையில்லாமலே குற்றமில்லாமலே
ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரை கர்த்தரை தரிசிக்க முடியாது. நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நாம பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. நம்ம பிசாச துரத்தினா கூட பரிசுத்தம் இல்லை அப்படின்னா பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. வசனம் நம்மை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அதனால உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்க. ஒருத்தரும் நரகத்திற்கு போயிடக்கூடாது. நரகம் வேதனையோடு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். மகனே மகனே, உன் வாழ்க்கை எனக்கு பிரியமா இல்லை, அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்தத்திற்கு ஒப்புக்கொடு. பரிசுத்தத்திற்கு ஒப்புக்கொடு. உங்க பேச்சு சரியில்லை, உங்க பார்வை சரியில்லை, உங்க நடத்தை சரியில்லை. அதனால இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்க. ஒப்புக்கொடு. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே பரிசுத்தமா வாழ்வதற்கு ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே பரலோகத்திற்கு வரங்கப்பா. தந்தை மயமான வீட்டுக்குள்ள நான் வரணும் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துல எனக்கு இடம் வேணும்ப்பா. வெள்ளை இங்க எனக்கு வேணும். உங்களை சேமிக்கிற அந்த பாக்கி எனக்கு வேணும்ப்பா. நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், ஆனா என்னால முடியல. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்ற, உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே சொல்றார். அதனால ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு பரலோகம் வேணும், தங்கமயமான வீடு வேணும்ப்பா, அழுகை இல்லாத இடம் வேணும்ப்பா, நித்திய வாழ்க்கை எனக்கு வேணும். சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. நீங்கள் கேட்கிற பொழுது இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களை இயேசு மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களுக்காக அந்த மேன்மையான இடத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்றார். எனக்கு பரலோக வாக்கியம் வேண்டாம், பரலோக வாக்கியம் வேண்டாம்ப்பா. மகிமை உள்ள அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நான் நிற்க வேண்டுமே. எனக்கு துகிரமத்தாங்க கேளுங்க. பாவம் செய்த கல்லை கேட்டா, ஆண்டவரே என்னை நினைத்தவனப்பா. உங்களுடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது என்னை நினைத்தவனப்பா. அந்த கல்லனுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பாக்கியம் வேணும்ப்பா. உங்க சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய பாக்கியம் வேணும்ப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. நான் சுத்தத்தில் இருக்கிறப்பா, உனக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் இருக்கிறேனே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் பேச்சு பரிசுத்தமா இருக்கணும், என் பார்வை பரிசுத்தமா இருக்கணும், என் சிந்தையா செயல் நடத்தை எல்லாவற்றிலையும் பரிசுத்தமான ஆண்டவரே உண்மையாய் வாழ்கிறது வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. ரெட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. ஒன்று என்னதாய் அல்லது குடிராயுது எது விதுப்பான வாழ்க்கை வேண்டாம் கர்த்தர் சொல்றார். எது விதுப்பான இருப்பார் என்றால் நான் வாங்கி கொண்டு போட்டுருவேன் கர்த்தர் எச்சரிக்கிறார். அதனால வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டாம், அக்கினியான வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் போதும் என்கிற அந்த சிந்தனைய இன்றைக்கு நமக்குள்ளே வரும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அப்பா, உமக்காக வாழ்கிற வைராக்கியம் எனக்கு வேணும்ப்பா. அனலான வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. நன்றி தகப்பனே, எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நீங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கப்பா. அந்த மேன்மையான ஸ்தலத்திற்குள்ள வருகிற அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கல்லனுக்கு நீங்க அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கொடுத்தீங்களே, அந்த பாக்கியம் எங்களுக்கும் வேணும்ப்பா. எங்களையும் நினைத்தருளுங்க. ஒரு விஷயமாக உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து இந்த
பரலோக வாழ்க்கையை தாங்கப்பா. இந்த நாள்ல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்துல வருகிறையா, ஒவ்வொருவருக்காக வருகிறேன். ஒருத்தரும் நரகத்துக்கு போக கூடாதுப்பா. நரக வேதனையுள்ள இடம் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்கப்பா. எல்லாரும் பரலோகத்தின் பிள்ளைகளாக வாழணும் ஆண்டவர். நாங்க எல்லாரும் ஒரு நாள்ல உங்க சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கணும்ப்பா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த ஒருத்தர் கூட அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது. எல்லாருக்கும் நீங்க கிருபை கொடுங்க. நீங்க ஒவ்வொருடைய கரத்தை நீங்க பிடிங்கப்பா. குறைவுகளை நிறைவாக்குங்க. அசுத்தத்தெல்லாம் எடுத்து போடுங்க. பாவ வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடுங்க. பாவத்தையெல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய பார்வை இறங்கி வரட்டுப்பா. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் பழமைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்று வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் புதிதாகப்பா. பேச்சு, பார்வை, செயல், நடக்க எல்லாமே புதிதாகட்டும். புதிதான உறுதி இருதயத்தை கொடுத்து அனுபவம் என்று முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் காண்பார்களாக. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. அற்புதம் செஞ்சிட்டதற்காக நன்றி அப்பா. ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்து நீங்க அற்புதம் செஞ்சுட்டீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. நன்றி. பரலோகத்திலேயே நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. தங்கமயமான வீட்டையே கொடுத்துட்டீங்க. நன்றி அப்பா. இதை விட மேலான அற்புதம் இல்ல. இந்த அற்புதத்தை நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க செஞ்சுட்டீங்கப்பா, செஞ்சுட்டீங்க. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, இந்த கூடுகைக்காக செபித்த, கொடுத்த, உழைத்த அத்தனை பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அத்தனை பேரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவரே நீங்க பரலோகத்துல கொடுங்க. பூமியிலேயே வாழ்கிற நாட்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இசைக்கருவிகளை வாசித்த, பாடின, ஆராதித்த, சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மண்டபத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்த ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் சமூகத்தை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இரவு நேரத்துல கூட வந்தாங்கப்பா. அவங்களை நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க.